அரசியலுக்கு வருகிறாரா நடிகை த்ரிஷா? சமூக வலைதளங்களில் பரபரக்கும் விவாதம். நடிகை த்ரிஷா அரசியலுக்கு வரப்போகிறாரா என்ற கேள்வி தற்பொழுது அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பங்கேற்ற அரசியல் நிகழ்ச்சிகளில் நடிகை த்ரிஷாவும் கலந்து கொண்டதாக கூறப்படும் நிலையில், சமீபத்தில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்விலும் அவர் பங்கேற்றது கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக திரைத்துறையைச் சேர்ந்தவர்களில் த்ரிஷா தொடர்ந்து இது போன்ற அரசியல் மற்றும் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது அவர் எதிர்காலத்தில் முழு நேர அரசியலுக்கு வருவதற்கான அறிகுறியா என்ற கேள்வியை சமூக வலைதளங்களில் எழுப்பியுள்ளது. ஒருவேளை த்ரிஷா தனது சினிமா பயணத்தை படிப்படியாக குறைத்து கொண்டு முழு நேர அரசியலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளாரா என்ற விவாதமும் தற்பொழுது எழுந்துள்ளது. த்ரிஷா அரசியலுக்கு வருவது தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில், அவர் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை வைத்து பல்வேறு யூகங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஒருவேளை த்ரிஷா அரசியலுக்கு வந்தார், வரவிருக்கும் இடைத்தேர்தலில் அவர் சட்டமன்ற வேட்பாளராக களமிறக்கப்படுவாரா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் விவாதமாகியுள்ளது. அப்படி அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தால் மக்கள் அவரை எப்படி பார்ப்பார்கள்? பிரபலமான நடிகையாக மட்டுமே பார்ப்பார்களா, அல்லது மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வந்தவராக ஏற்றுக்கொள்வார்களா? அவருக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளன. அதேபோல் த்ரிஷாவின் அரசியல் வருகையை எதிர்க்கட்சிகள் எப்படி அணுகும் என்பதும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. அவரது சினிமா பிரபலத்தன்மை அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. ஆனால் த்ரிஷா முழு நேர அரசியலுக்கு வருவது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. எனவே தற்போதைக்கு இது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் நடைபெறும் யோகமாகவே பார்க்கப்படுகிறது. த்ரிஷா அரசியலுக்கு வருகிறாரா? அப்படி வந்தால் தேர்தல் களத்திலும் இறங்குவாரா? மக்கள் அவரை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் தற்போது எழுந்துள்ள முக்கிய கேள்வி. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.